ஜிராயா வர்சஸ் இட்டாச்சி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதில் சில பேர் என்னோட ஒப்பீனியனையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல ஜிராயா. இவரை எல்லாரும் டோட் சேஜ்னு சொல்லுவாங்க. இவர் ரொம்ப ஒரு பிரேவான கேரக்டராக இருப்பார். நிஞ்சுட்ஸுவில் இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷினோபியாக இருப்பார். ஸ்டாமினா, நிஞ்சுட்ஸு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் இவர் இட்டாச்சியை விடவே பெஸ்ட்டாக இருக்கார். அடுத்து இட்டாச்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மங்கிக்யூ ஷேரிங்கன் யூசர். சீரீஸ்லேயே அதிகப்படியான ஃபேன் பேஸு கொண்ட ஒரு கேரக்டர். இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பீடில் இவர் ஜிராயாவை சர்பாஸ் பண்ணிட்டார். இதை தாண்டி அமட்டராசு, யாட்டா மிரர், டுட்சுகா பிளேட் மாதிரியான சில ஸ்ட்ராங்கஸ்டான ஜுட்சுஸும் இட்டாச்சி கிட்ட இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் முதல்ல கிளியர் பண்ணுவோம். முதல்ல இட்டாச்சி வர்சஸ் ஒரோச்சுமாருவோட ஃபைட்க்கு வரேன். நிறைய பேர் இட்டாச்சி ஒரோச்சுமாருவை ஒன் ஷாட் பண்ணிட்டாருன்னு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. ஒரோச்சுமாரு இட்டாச்சியை விட நிஞ்சுட்ஸு, ஸ்பீட், டைஜிட்ஸு, இன்டெலிஜென்ஸ்னு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கார். ஆனால் இட்டாச்சி இங்கே வின் பண்ணதுக்கு ஒரே ரீசன், ஒரோச்சுமாருக்கு இட்டாச்சியோட கெஞ்சுட்ஸு பற்றி எதுவுமே தெரியாதது தான். ஒருவேளை இட்டாச்சியோட கெஞ்சுட்ஸு பற்றி ஒரோச்சுமாருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் பண்ணியிருப்பார். அதனால் இது ஒரு ப்ராப்பரான பேட்டிலே கிடையாது. இதை வச்சு இவங்க பவர்ஸை ஸ்கேல் பண்ணவே கூடாது. 2 கை இல்லாமல் 4 டைல்ஸ் நருட்டோக்கே டஃப் கொடுத்த ஒரோச்சுமாருவை இட்டாச்சி ஒன் ஷாட் பண்ணிட்டாருங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஒரோச்சுமாரு பற்றி இங்கே பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரோச்சுமாருவையே ஒன் ஷாட் பண்ண இட்டாச்சிக்கு ஜிராயா ஏமாத்திரம்னு ஃபேன்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரேக் பண்ணேன். ஸோ இட்டாச்சி வர்சஸ் ஒரோச்சுமாருக்கு நடந்தது ஆக்சுவலாக ஒரு பேட்டிலே இல்லை. ஒரோச்சுமாருவோட பேட் லக்கால தான் அன்னைக்கு இட்டாச்சி கிட்ட அவர் சிக்கியிருப்பார். அடுத்து ஜிராயா வர்சஸ் 4 டைல்ஸ் நருட்டோ அண்ட் ஒரோச்சுமாரு வர்சஸ் 4 டைல்ஸ் நருட்டோ பற்றி நருட்டோ மேலே ஜிராயா எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பெயின் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக சான்ஸ் இருந்தும் ஜிராயா இன்டெல்காக பெயினை ஃபேஸ் பண்ணி இருப்பார். கலெக்ட் பண்ண அந்த இன்டலை நருட்டோ கிட்ட கொடுத்துருப்பாரு. இந்த இன்டெல் தான் நருட்டோ பெயினை ஜெயிக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்படி நருட்டோக்காக அவரோட உயிரவே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஆள் தான் ஜிராயா. இப்படிப்பட்ட ஒரு ஆள் நருட்டோவை எப்படி ஹர்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. இதுதான் ஜிராயா வர்சஸ் 4 டைல்ஸ் நருட்டோவோட ஃபைட்டில் நடந்துருச்சு. நருட்டோக்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதுன்னு தான் ஜிராயா இங்கே நினச்சிருப்பார். ஏன்னா நருட்டோ ஆல்ரெடி டெல் பீஸ்டோட டேக் ஓவர்னால ஏகப்பட்ட பெயினை அனுபவிச்சு இருப்பார். நருட்டோவை ஸ்டாப் பண்ணணும்னா அவரை சப்ரஸ் பண்ணணும். இதுக்கு ஜிராயா க்ளோஸாக போக வேண்டியது இருந்துச்சு. அப்படியே ஒரோச்சுமாரு வர்சஸ் 4 டைல்ஸ் ஃபைட்டை பார்த்தா எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த மொத்த ஃபைட்லேயும் ஒரோச்சுமாரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்து தான் ஃபைட் பண்ணி இருப்பார். ஏன்னா நருட்டோ கிட்ட போகிறது எவ்வளோ டேஞ்சர்னு ஒரோச்சுமாருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிராயாக்கு 4 டைல்ஸ் நருட்டோ ஃபைட்டில் எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ அப்படியே ஒரோச்சுமாரு வர்சஸ் 4 டைல்ஸ் நருட்டோ ஃபைட்டை பற்றி பார்ப்போம். இந்த ஃபைட்டில் ஒரோச்சுமாருக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. ஃபுல்லாக அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குது. ஜிராயா மாதிரி நருட்டோவை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரோச்சுமாரு நினைக்கல. இந்த ஃபைட்டில் ஒரோச்சுமாரு நருட்டோவை கொல்லணும்னு வெறியோட இருந்திருப்பார். அதே மாதிரி நருட்டோவை சப்ரஸ் பண்ணணும்னு ஒரோச்சுமாருக்கு எந்த அவசியமும் இல்லை. இதனால் ஒரோச்சுமாரு நருட்டோ கிட்டவே போயிருக்க மாட்டார். லாங் ரேஞ்சில் இருந்தே நருட்டோவை அட்டாக் பண்ணி இருப்பார். இதில் இருந்தே ஜிராயா அண்ட் ஒரோச்சுமாருக்கு 4 டைல்ஸ் நருட்டோ ஃபைட்டில் எவ்வளோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்டை கம்பேர் பண்ணுறதே தப்பு. ஏன்னா நிறைய பேர் 4 டைல்ஸ் நருட்டோவை ஜிராயாவால் ஃபேஸ் பண்ண முடியலை. ஆனால் ஒரோச்சுமாரு 4 டைல்ஸ் நருட்டோவை ஃபேஸ் பண்ணார். ஆனால் இட்டாச்சி ஒரோச்சுமாருவையே ஒன் ஷாட் பண்ணிட்டாரு. அதனால் இட்டாச்சி வர்சஸ் ஜிராயா ஃபைட் வச்சா இட்டாச்சி ஈஸியாக ஜிராயாவை பீட் பண்ணிடுவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரேக் பண்ணேன். அடுத்து சானின் ஃபைட். இதில் ஜிராயா ஒரோச்சுமாருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட்டே பண்ணலை. அதனால் ஜிராயா ஒரு வீக்லிங்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஜிராயா அப்போ அவரோட ஃபுல் பவர்ஸில் இல்லை.
கிட்டத்தட்ட 20% ஆஃப் பவரில் தான் ஜிராயா இருந்திருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜிராயாவோட பேரே டோட் சேஜ் தான். ஆனால் அந்த ஃபைட்டில் ஒரு சமனை கூட ஜிராயா பண்ணலை. இதில் இருந்து ஜிராயா அன்ஸ்டேபிளாக அப்போ இருந்தாருன்னு தெரியுது. அதனால் இந்த ஃபைட்டை கணக்கில் எடுக்கவே கூடாது. அடுத்து ஜிராயாவோட சேஜ் மோட். இதை இன்கம்ப்ளீட் சேஜ் மோட்னு சொல்கிறதால நிறைய பேர் இதை நருட்டோவோட சேஜ் மோடை விட ரொம்ப வீக்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நருட்டோ ஜிராயாவோட இன்டெல் ப்ளஸ் சேஜ் மோடை யூஸ் பண்ணி ரொம்ப எஜ்ஜில் போய் தான் பெயினை பீட் பண்ணியிருப்பார். ஆனால் ஜிராயா இந்த பெயின்ஸோட எபிலிட்டிஸ் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல் 3 பெயினை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பார். இத்தனைக்கும் இவங்க எல்லாரோட விஷன்ஸும் கனெக்டடாக இருக்குன்னு கூட ஜிராயாவுக்கு தெரியாது. இதை தாண்டி ஜிராயாவுக்கு இன்டெலை கலெக்ட் பண்ணுற ப்ரெஷரும் இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபைட்லையும் ஜிராயாவுக்கு இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நருட்டோவோட சேஜ் மோட் கண்டிப்பாக ஜிராயாவோடதை விட சுப்பீரியர் தான். ஆனால் ஜிராயாவோட சேஜ் மோட் வீக் இல்லை. இதனால் ஜிராயா சேஜ் மோட் வீக்குங்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரேக் பண்ணியாச்சு. சரி, இப்போ அப்படியே இட்டாச்சி மேலே ஃபேன்ஸ்க்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை டீபங்க் பண்ணுவேன். முதல்ல இட்டாச்சி அண்ட் கிசாமேவை ஜிராயா ஈஸியாக பீட் பண்ணிடுவாருன்னு ஃபேன்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க. இதை இட்டாச்சியே சொல்லியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மை கிடையாது. என்னதான் ஜிராயா பவர்ஃபுல்லான ஷினோபியா இருந்தாலும் இவங்க 2 பேரையும் வின் பண்ணிடுவாருங்கிறதெல்லாம் நடக்காத கதை. அப்போ இட்டாச்சி ஏன் இந்த இடத்துல இப்படி சொன்னாருன்னு பார்ப்போம். ஜிராயா ஒரோச்சிமாரு மாதிரி திடீர்னு ஒரு ஃபைட்டை பண்ண மாட்டார். அந்த ஃபைட் எதுக்கு நடக்குது, இவங்களோட மோட்டிவ் என்னென்னலாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த ஃபைட்டை பண்ணுவார். இப்படி ஜிராயா இவங்க 2 பேர் கூட ஃபைட் பண்ணால் அந்த ஃபைட் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இது பெரிய ஃபைட்டாக இருக்கும். இப்படி ஒரு பெரிய ஃபைட் நடந்தால் மற்ற ஷினோபிஸும் வந்துடுவாங்க. இது இட்டாச்சியோட பிளானுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். இதை தாண்டி இட்டாச்சி வில்லேஜோட ஒரு ஸ்பையாக தான் இருப்பார். அகாட்சுகிக்கு வில்லேஜை இப்போது இன்வைட் பண்ண கூடாதுன்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு தான் இட்டாச்சி இப்படி பண்ணியிருப்பார். அடுத்து சாஸ்கே வர்சஸ் இட்டாச்சி ஃபைட். இந்த ஃபைட்டில் இட்டாச்சி சாஸ்கேவை கொல்லணுங்கிற மோட்டிவோடு இருந்திருக்க மாட்டார். சாஸ்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சும்மா டெஸ்ட் தான் பண்ணி பார்த்துருப்பார். அதனால் சாஸ்கே ஈஸியாக இட்டாச்சியை பீட் பண்ணிட்டாருங்கிறது கண்டிப்பாக உண்மை இல்லை. இட்டாச்சி சாஸ்கேவோட விளையாடினாருன்னு வேணால் சொல்லலாம். சரி, இவ்வளோ விஷயத்த நம்ம பார்த்தாச்சு. இப்போது இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணலாம். அமட்டராசு. ஜிராயாவால் கண்டிப்பாக அமட்டராசுவை கவுண்டர் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஜிராயா இந்த ஜுட்ஸுவை பார்த்துட்டாரு. செகண்ட் டைம் இதில் போய் இவர் சிக்க வாய்ப்பே இல்லை. இந்த அமட்டராசுவை கவுண்டர் பண்ண ஜிராயா கிட்ட சீலிங் டெக்னிக் இருக்குது. இட்டாச்சி ஜிராயா மேலே அமட்டராசுவை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு அவர் ஜிராயாவை கேட்ச் பண்ணணும். ஆனால் டோட்ஸை யூஸ் பண்ணி இட்டாச்சியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த சீலிங்கை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜிராயாவால் அமட்டராசுவில் இருந்து எஸ்கேப் ஆக முடியும். அடுத்து சூசனோ. இட்டாச்சியோட சூசனோக்கு ஒரு பவர்ஃபுல்லான எபிலிட்டி இருக்குது. அதுதான் டொட்சுகா பிளேட். இதை வச்சு தான் ஒரோச்சிமாருவை இட்டாச்சி காலி பண்ணி இருப்பார். ஆனால் ஒரோச்சிமாரு நினச்சிருந்தா கண்டிப்பாக இதிலிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கலாம். ஆனால் ஒரோச்சிமாரு அப்படி பண்ணலை. இட்டாச்சியால் அவரை பீட் பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பார். இப்படி இட்டாச்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் ஒரோச்சிமாருக்கு இந்த நிலைமை. ஆனால் ஜிராயா இப்படி பண்ணுவாரான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஜிராயாவோட சேஜ் மோடில் ஒரோச்சிமாருவை விட ஸ்பீடாக இருப்பார். இப்படி ஸ்பீடாக ஜிராயா மூவ் பண்ணால் இட்டாச்சியால் இந்த டொட்சுகா பிளேடை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட்டாச்சியோட சூசனோவால் அவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. அடுத்து கெஞ்சிட்ஸு. இதில் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இட்டாச்சி தான் வின் பண்ணுவார். ஏன்னா ஜிராயா இட்டாச்சியோட கெஞ்சிட்ஸுவில் மாட்டிட்டாலே கதை முடிஞ்சிச்சு. இதிலிருந்து தப்பிக்க ஜிராயா கிட்ட எந்த ட்ரிக்ஸும் இல்லை. ஸோ இட்டாச்சி ஜிராயாவை பீட் பண்ணணும்னா அது கெஞ்சிட்ஸுவில் பண்ணாதான் உண்டு. இப்போ அப்படியே ஜிராயாவோட பவர்ஃபுல் எபிலிட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல டோட் பெல்லி. இதை தான் ஈஸியாக இட்டாச்சி அவரோட அமட்டராசுவை யூஸ் பண்ணி எரிச்சிட்டாரேன்னு சொல்லாதீங்க. இந்த டோட் பெல்லி டிஃபென்ஸ்க்கு மட்டும் இல்லை, அஃபென்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இட்டாச்சி அமட்டராசுவை யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருந்த கிசாமே தான் காரணமாக இருப்பார். ஏன்னா ஜிராயாவோட டோட் பெல்லி இவங்க 2 பேரை அட்டாக் பண்ணி இருக்கும். ஆனால் அதை கிசாமே பிளாக் பண்ணி இருப்பார். ஒருவேளை கிசாமே இப்படி பண்ணலைன்னா இட்டாச்சியால் அமட்டராசுவை யூஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா பெல்லியை பிளாக் பண்ணணும், ஓடவும் செய்யணும். அமட்டராசுவை யூஸ் பண்ணணும்னா அது இட்டாச்சிக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து ஃப்ராக் கெஞ்சிட்ஸு. இதில் இட்டாச்சி அவ்வளோ ஈஸியாலாம் சிக்கிட மாட்டார். இதில் இட்டாச்சியை கேட்ச் பண்ணணும்னா அதுக்கு ஜிராயா இட்டாச்சியை பிஸியாக வச்சுருக்கணும். மற்ற டோட்ஸோட சண்டை போட வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இட்டாச்சியை கேட்ச் பண்ணணும்.
ஒருவேளை இதில் இட்டாச்சி சிக்கிட்டா அதோட இந்த பேட்டில் ஓவர் ஆகிடும். ஏன்னா இதில் இருந்து இட்டாச்சியால் கூட தப்பிக்க முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் இந்த கம்பேரிஷனில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஏன்னா இட்டாச்சியோட கெஞ்சிட்ஸுல மாட்டினா ஜிராயா காலி, ஜிராயாவோட இந்த டெக்னிக்ஸில் மாட்டினா இட்டாச்சி காலி. ஆனால் இந்த கம்பேரிஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிராயா இட்டாச்சியை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். ஒருவேளை இவங்களுக்கு ஃபைட் நடந்தால் அதில் ஜிராயா தான் வின் பண்ணுவார். ஆனால் இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். அடுத்து யாரோட வர்சஸ் வீடியோ போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.